வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த புயலால பாதிப்பு, இது என்னமோ 95% முடிச்சு, அது முடிஞ்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பல மந்திரிகள். 3 1/2 வருஷம் மேலே ஆச்சு, 4 வருஷம் ஆகப்போகுது. இன்னும் அது சரி பண்ண முடியல. அதுதான் அண்ணாமலை சொல்கிறாரு, இன்னைக்கு களத்துக்கு போயிருக்காரு. விழுப்புரம், மரக்காணம், சாராயம் குடிச்ச இடமெல்லாம் அது ஏழைகள். அங்கே எல்லாம் வீடெல்லாம் போய் தத்தளிக்கிறாங்க எல்லாம். அங்கே போய் நேரடியாக உதவி செய்கிறாங்க. இன்னும் களத்தில் இருப்போம்னு சொல்கிறாங்க. இப்போது அண்ணாமலை போய் பார்த்து செஞ்சிட்ருக்காரு ஒரு பக்கம். இவங்க அண்ணாமலையை குறிப்பிட்ட பிரஸ் மீட்ல, இந்த ஸ்டாலினும் உதயநிதியும் சென்னையை தவிர பெகான் அதை தவிர எங்கேயும் வரதில்லை. அங்கே ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறதும் சரி, ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினா தான் ஆகும்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு இவர். அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் கேட்டுக்கிறாரு. இவங்க அங்கே தவிர ஒன்றுமே, அது உண்மையிலேயே மழை கம்மி தான். அங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் வந்திருக்கு. அதுக்கே அப்படி அங்கேயும் விட்டு மற்ற இடம்லாம் பார்க்கணும்ல. கடலூரம், விழுப்புரம் இந்த சைடெலாம் இவர் போய் பார்க்குறாரு. அங்கே ஏகப்பட்ட பாதிப்பு. அப்போது பார்த்து உதவி செய்கிறாரு, கூட இருப்போம்லாம் சொல்கிறேன். அங்கே இவங்க பார்க்கணும், ரெசிபி நடத்தி கேட்டால் தானே தெரியும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. இதில் நேற்று ஒரு ட்ரைபல் ஒரு நபர் பாதிச்சப்போ, இந்த பொன்முடி போனப்போ, ஜாமீன் இருக்க பொன்முடி மந்திரி போனப்போ, சுமாரியா அப்படின்றப்ப வீடு இடிஞ்சிருக்கு கேட்குற அப்படி பேசி, அதே பொன்முடி இன்றைக்கி அதெல்லாம் ஆனப்புறம் அவங்க சென்னை அந்த இந்த வழித்தடத்தில் ஹைவேஸில் மறியல் பண்ணுறாங்க மக்கள். அதை போய் இவர் பார்க்க போகிறார். அது ஒரு 10-100 போலீஸ்குள்ளே இருக்கும். அந்த உட்காந்துட்டு காரில் உட்காந்து கடையினதெல்லாம் பூரா சேத்தை அடித்து விட்டான் பொன்முடி மேலே. அதை தூக்கி அண்ணாமலை கூடி, ஒரு மந்திரிக்கு அப்படி செய்யக்கூடாது, இருந்தாலும் அவங்க கோவத்தை வெளிப்படுறாங்க. காரணம் சென்னையை விட்டு இங்கே வர்றதில்லை இந்த பக்கம்லாம், அது தான் காரணம். மற்றபடி மந்திரிக்கு அந்த மாதிரி பண்ணதில்லை, பட் கோவத்தின் வெளிப்பாடு தான் அப்படிங்கிறது. அப்போ எந்த லட்சம் தெரியும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி ராம்தாஸை ஏறெடுத்து பேசுகிறது, அதுக்கு இனி வரப்போகுது. அதான் இது கொடுக்க போகிறாரு அண்ணாமலை, வேலை இல்லை. அதே மாதிரி யார் கேட்டாலும், வேறு அண்ணாமலை தவிர வேறு யார் கேட்டாலும் வேலை இல்லைங்கிறது, எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் ஸ்டாலின் பண்ணுற வேலை. ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல அப்படிங்கிறது. ஸோ இவங்க 2000 கோடி கேட்குறது உரிமை. ஆனால் அது ஒன்றுக்கு ஸ்லாப் இருக்குன்ற, ஒன்றுக்கு இவ்வளோ ஸ்லாப் இருக்குன்னு அது குறிப்பிட்றாரு. அந்த அமௌண்ட்லாம் அது கரெக்டாக எடுத்து கொடுக்கணும். இவங்க தான் அதை அந்த அதிகாரிகளுக்கு பதிலாக டேரெக்டாக கலெக்டர் மூலிமா ஸ்பீடப் பண்ணணும்னு பார்க்குறாங்க. 2000 கோடி கேட்குறது உரிமை, ஆனால் என்ன இருக்கோ அதுதானே சென்ட்ரல் ஆய்வு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி டெல்லி போகிறார். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் சேர்த்து அடிச்சிட்டாங்க பொன்முடியை. இந்த செந்தில் பாலாஜி கோர்ட்டை கேட்டான். ஏன்னா மந்திரியாக இருந்தால் மறுபடியும் சிறைக்கு போனால் வெளில வர முடியாது. அது கோர்ட்டு கண்டிஷனோடு தான் கொடுத்துருக்கான் பெயில் செப்டம்பர். அப்போது 13ஆம் தேதி மறுபடியும் ஹியரிங் வருது. அதுக்கு முன்னாடி 10 நாளுக்குள்ளே மந்திரி காலி ஆகணும். அப்போ தான் இங்கே இருக்க முடியும், அட்லீஸ்ட் எம்எல்ஏ ஆகாது. என்ன அவசரம், சாட்சி கிளப்பி கோர்ட்டில் யாரோ போட்டாங்கல்ல முதல்ல வெளில வந்தப்போ மந்திரியாக இருக்கும்போது, அதை சொல்லி அதெல்லாம் மந்திரியாக இருந்தாக்க இது பண்ண முடியாது, நீ சாட்சியெல்லாம் எப்படி இருக்குன்னு விளக்கம் கேட்டிருக்காங்க. அப்போ ஏற்கனவே 2000 பேரெல்லாம் சேர்த்துட்டாங்க அதெல்லாம் முடியறதுக்கு நாளாகும். அது குறிப்பிட்ட சாட்சியை கழிச்சாக்க, அதனால சந்தேகத்தில் கொஞ்சம் பேரில் கோர்ட்டு விளக்கம் கேட்டிருக்காங்க. இல்லை மந்திரி பதவி போனால் தான் இங்கே இருக்க முடியும், இல்லைன்னா ஜாமீன் கேன்சல் பண்ணிடுவோம் தான் நடக்கும். ஏன்னா அவங்க கண்டிஷனாக தான் கொடுத்துருக்காங்க. 13ஆம் தேதி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னே போவாச்சு, இன்னும் 10 நாள் தான் போகுது செந்தில் பாலாஜி. இப்போ டெல்லி போகிற இது சம்மந்தமாகவும் இருக்கலாம், அதாவது இந்த புயல் சம்மந்தமாகவும் இருக்கலாம், இது சம்மந்தமாகவும் பேச சான்ஸ் இருக்குது. அது வரும் நாட்கள் தெரியும். ஏன்னா அவருக்கு இபியில் அந்த அதானி விவகாரம் எடுத்து சொல்ல போகிறார் இல்லையா, அதுலேயும் ஒரு கேசஸ் இருந்தால் இருக்கும் இபிக்கு அமைச்சர் இருந்தனால. ஸோ அண்ணாமலை வந்தப்புறம் தான் நாலா பக்கமும் ரவுண்டு கட்டி அடிக்கிறது திமுகவை. இதில் வேறு யாரும் களத்தில் காணும். அவர் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்குது, எதுவுமே நடக்காமல் பர்ஃபெக்டாகவே சொல்கிறாங்க. இதில் எதிர்கட்சிக்காரன் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா, இப்போது எதிர்கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்க மக்கள், அப்போ ஓட்டு போட்ட மக்களை இது பண்ணுறாங்களா? அப்படித்தான் ஆகுது. சேகர் பாபு பேசுகிற அப்படி ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் பேசுகிறாரு. யார் கேள்வியை கூட யார் தான் கேள்வி வைப்பாங்க? இங்கே பாரிலேருந்து எவனா கேள்வி வைப்பானே? இவர் எதிர்க்கட்சி போது கேள்வி கேட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வரலையா?